ஐம் சாரி முத்து. உங்க ஒய்ஃப் மீனா தலையில பலமா அடிபட்டதுனால, இப்போ வந்து கொஞ்சம் சுயநினைவு இல்லாம தான் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட நினைவு திரும்ப ஆரம்பிக்கும். ஆனா, அது எப்போ என்னங்கிறத எங்களால தெளிவா சொல்ல முடியாது. அப்படின்னு டாக்டர்ஸ் ஒரு பெரிய அதிர்ச்சிய இப்ப முத்துவுக்கு குடுக்க போறாங்க. அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ, இப்ப மீனா இந்த வீட்ட விட்டு போணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து ரோகிணிய பற்றி உண்மைய நம்ம உளறிடுவோம் அப்படிங்கிறதுனால. அதனால வந்து அவங்க ரோகிணி கிட்ட, "ரோகிணி நான் அந்த வீட்ட விட்டு போப்போறேன். ஆனா நான் திருப்பி வரதுக்குள்ளார நீ உண்மைய சொல்லியிருக்கணும்." அப்படின்னா, அதுக்குள்ளார எப்படி மீனா என்னால சொல்ல முடியும்? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும்ல, எவ்வளோ நாள் வந்து என்ன மதிக்காம, எவ்வளோ மோசமா நடத்திட்டு இருந்தாங்க ஆன்டின்ட்டு. இப்ப இந்த ரூ. 40,00,000 கான்ட்ராக்ட்டால தான் கொஞ்சமாச்சும் எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. நீங்க இப்படிலாம் பண்ணீங்கன்னா, எனக்கு எனக்கு பிரஷர் அதிகமாயிடும். நீங்க என்னையும், கிருஷியும் பத்தி யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்றீங்க அப்படின்னா, நான் ஏன் உங்கள பத்தி யோசிக்கணும்? நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டேன். என்னால என் புருஷன்ட்ட பேச முடியல. அவர் மூஞ்சி குடுத்து பேசும்பொழுது நான் வேணும்னே எரிஞ்சு விழறேன். ஏன்னா, அவர் என்கிட்ட பாசமா பேசினா எனக்கு குற்ற உணர்ச்சியில நான் உளறிடுவேன்ட்டு. நான் அந்த வீட்ட விட்டு இப்போ போப்போறேன். நான் போயிட்டு திருப்பி வரதுக்குள்ளார மேக்ஸிமம் உனக்கு வந்து பார்த்தா 10 நாள், 15 நாள் டைம். அதுக்கு மேல என்னால என் புருஷன் இல்லாம இருக்க முடியாது. அவராலயும் நான் இல்லாம இருக்க முடியாது. அவரே வந்து என்ன கூட்டு வந்துருவாரு. கூட்டு வரும்பொழுது வர வழியிலேயே நான் சொல்லிடுவேன். நேரா வீட்டுக்குள்ள வந்தோனே பைய தூக்கி போட்டு உன்ன கழுத்த பிடிச்சு வெளில தள்ளிடுவாரு. அதுக்கு பதிலா நீயே சொல்ற விதத்துல உன் புருஷன்ட்ட சொல்லி அங்கருந்து அத்தைகிட்ட போய் தெரிய வச்சு இந்த உண்மையை எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன். இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு வந்து இப்போ மீனா பைய தூக்கிட்டு கிளம்ப. இந்த சமயத்தில் வந்து முத்துவுக்கும் மீனாவுக்கும் சண்டை நிறைய நடந்ததுனால முத்து வந்து குடிச்சிட்டு ஃபுல்லாக வந்து ஒரே அலப்பறையை பண்ணி மொட்டை மாடியில் படுத்திருக்காரு. பைய தூக்கிட்டு வந்த மீனா, என்னால இதுக்கப்புறம் இந்த வீட்ல இருக்க முடியாது மாமா. என்னால வந்து அந்த குடிகாரரோட வாழ முடியல. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்டின்னோனே, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமா? நான் கண்டிக்கிறேன்மா அப்டின்னா, இல்ல மாமா என்னால முடியாது மாமா. நான் கிளம்புறேன் அப்டின்ன உடனே, போட்டா போட்டுங்க. நம்ம ஏன் கெஞ்சணும்? அப்டின்னு வந்து இந்த பக்கம் ரோஹிணி இந்த பக்கம் விஜயா பேச, உடனே என்ன பிரச்சனை? உனக்கு வந்து வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? அப்டின்னு கேட்கும்பொழுது, இல்ல அவங்களுக்கும் முத்துவுக்கும் ஏதோ சண்டை போல அதுதான் அப்டின்னு இந்த பக்கம் ரோஹிணி பேசின உடனே ஒரு லுக் விடுறாங்க இப்ப மீனா. உண்மைய சொல்லிடுவாங்களா மாட்டாங்களான்னா, அப்படியே பார்த்துட்டு, ஆமா எனக்கும் அவருக்கும் சண்டை. அதனால தான் நான் கிளம்புறேன். அப்படின்ட்டு பைய தூக்கிட்டு குடு குடு குடுன்னு இறங்கி வெளில வந்துடுறாங்க. ஸோ இப்போ முத்து எந்திரிச்சு வந்து பார்க்கும்பொழுது, ஐயோ! நம்ம மீனா எங்க மீனாவ காணோம் அப்படின்னா, மீனா போய்ட்டாடா! எல்லாம் உன்னால தான்டா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்க. இந்த சமயத்திலேயே புதுசா ஒரு பிளான போட்டுட்டு இருக்காங்க ரோஹிணி. நம்ம வந்து இந்த மீனா நமக்கு இன்னும் வந்து 15 நாள் டைம் தரா. 15 நாள் டைம்குள்ளார நம்மளால சொல்ல முடியாது. நம்ம சொல்ற மாரி ஐடியாவிலேயே கூட பாதி நாள் இல்ல. சரி ஓகே. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அப்படின்ட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த விஷயத்த வித்யாவையும், மகேஸ்வரியும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. இப்படி வந்து மீனா சொல்ட்டாங்க அப்படின்ட்டு. 15 நாளுக்குள்ள சொல்லிட வேண்டியதானடி. சொல்லி என்ன நடக்குதுன்னு பார்த்துரு. எப்படி சொல்லாம இருப்ப? அப்படின்னு இந்த பக்கம் வந்து வித்யா பேச, ஆனா மகேஸ்வரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லடி இல்ல ரோகிணி. இது ஒத்து வராது. நீ வாய திறந்து சொல்லிட்ட அப்படின்னா, உனக்கு அந்த வீட்ல அதுக்கப்புறம் வந்து இடமே கிடையாது. நீ முடிவு பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு இருந்தாவாச்சு, அவங்க உன்ன மதிச்சு இருக்க வைப்பாங்க. அப்படிங்கும்போது, இப்ப வேற வழி இல்ல. 15 நாள்ல வந்து இவளும் சொல்லாம இருக்க மாட்டா போல. வந்து ஒரே அழுது டிராமா போட்டு சீன் போட்டுட்டு இருக்கா. அப்படின்னா எல்லாரும் உன்ன மாரி ஃப்ராடா இருக்க மாட்டாங்க ரோகிணி. அப்படின்னு வித்யா கடுப்பா வராங்க. அவங்களுக்கு பாவம் அவங்களுக்கு இதெல்லாம் தாங்க முடியாத ஒரு உண்மை. அவங்க அதனால அந்த குழப்பத்துல இருக்காங்க. என்ன பார்த்தாலே அவங்க என்ட்ட என்ன கேள்வி கேட்டுருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நல்ல மனுஷங்களுக்கெல்லாம் வந்து குற்ற உணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கும். உனக்கு மாரி உன்ன மாரி கிடையாது. அப்படின்னா அப்ப நான் நல்ல மனுஷி இல்லங்கிறியா? நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கே இல்லங்கிறியா? அப்படின்னா ஆமா. நீ நல்ல மனுஷியா? நீயே சொல்லு அப்படின்ட்டு வந்து சொல்லும் பொழுதே வந்து நீ போதும் எனக்கு உன் அட்வைஸ் எல்லாம் தேவையில்ல. எனக்கு இதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. மீனா வாய திறந்து இத சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணிட்டு டக்குன்னு இறங்கி வந்து மகேஸ்வரி எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண. அப்படியே இந்த கார மட்டும் நான் எடுத்து கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துட்டுமா? குடுக்குறியா? அப்படின்னா, "உனக்கு கார் ஓட்ட தெரியுமா?" "அண்ணா தெரியும், தெரியும். அதெல்லாம் தெரியும். எனக்கு ஏற்கனவே மனோஜ் கத்துக் குடுத்துருக்காரு. குடு." அப்படின்னு கார் கீய எடுத்துட்டு வேகமா கிளம்புறாங்க. "எங்க போற?" அப்படின்னா, "வந்து சொல்றேன், வந்து சொல்றேன்." அப்படின்னு கிளம்புறாங்க. கிளம்பி நேரா போயிட்டு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, மீனாவுடைய அம்மா வீட்லருந்து கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டி கார நிப்பாட்டிட்டு, "மீனா ஒரு முக்கியமான விஷயம். நான் வீட்ல சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்." அப்படின்னா, "ஓ! நிஜமாவா சொல்ற?" அப்படின்னா, "ஆமா. நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கே நான் மனோஜ் கிட்ட சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லப் போறேங்கிறத உங்கள்ட்ட ஒரு தடவ சொல்லி காட்டுறேன். நீங்க அத வந்து பார்த்து கேட்டுட்டு அது சரியான்னு மட்டும் சொல்லுங்க. அதே மாரி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏதாச்சும் பேசி எப்படியாச்சும் அந்த வீட்லயே நான் இருந்துறணும். என்னால மனோஜ் இல்லாத வாழ்க்கைய யோசிக்க முடியாது. கிறிஸ்டியன் அந்த வீட்டுக்கு கூட்டு வரதுக்கு ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுத்துக்கிறேன். அந்த வீட்ல ஒரு மூலையில கூட இருந்துக்கிறேன். ஆனா நான் இருந்துக்கணும். ஆனா நீங்க ஒரு நிமிஷம் மட்டும் இங்க வரீங்களா? நான் சொல்ற இடத்துக்கு வரீங்களா? அந்த ஒரு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்கல்ல ஒரு கஃபே. அங்க வந்துருங்க. அங்க வச்சு நம்ம பேசிக்கலாம்." அப்படின்ன உடனே, சரி ஓகே அப்படின்ட்டு மீனாவும் உடனே வந்து, "நான் வரேன் வரேன்" அப்படின்னு கிளம்பி வெளில வராங்க. எங்க அப்படின்னு கேட்டா, இந்த விஷயத்த வேற அவங்க அம்மாட்டயும் சொல்லல, யார்ட்டயும் சொல்லல. "இல்ல இல்லம்மா ஒரு சின்ன ஆர்டர் விஷயம். அதுக்கு தான் போறேன்" அப்படின்ட்டு கிளம்புறாங்க.
கிளம்பி இப்படி இப்போ மீனா வேகமாக பைக் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, ஏன்னா வந்தால் தான் நீங்கள் நைட்டுக்குள்ளே சொல்லி உங்களுக்கும் வந்து ஒரு பெரிய குழப்பம் இல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கும்போது, சரி ஓகே அப்படின்னு வேகமாக பைக் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்க, மீனா கிராஸ் பண்ணுறத அப்படியே காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டே பார்க்குறாங்க ரோகிணி. கிராஸ் பண்ணி போன உடனே சர்ருன்னு காரை எடுத்துகிட்டு வேகமாக பின்னாடியே போக, மீனா இது தெரியாமல் வந்து மீனா அப்படியே வந்து அவங்க பரவாயில்ல, எப்படியோ இந்த ரோகிணி இப்போவாச்சும் புத்தி வந்துச்சே, இதை சொல்லிட்டாவாச்சும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துரும், நம்மளும் இந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். மாமாவை ஏமாத்துறது, நம்ம புருஷனை ஏமாத்துறதுலாம் என்னால் தாங்க முடியலங்கும் போதே ஒரு இடி டம்முன்னு இடிக்குது. பின்னாடி என்னன்னு பார்த்தா ரோகிணி காரை வேகமாக ஓட்டிட்டு வந்து மீனா ஒரு இடி இடிக்க, அந்த கார் அப்படியே பைக் பறந்து போய் அந்த பக்கம் சைடில் போய் விழுது. இந்த பக்கம் வந்து பார்த்தா இவங்க இந்த பக்கம் போய் விழுறாங்க. தலையில் பலமாக ஒரு அடிபடுது, டங்குன்னு ஒரு கல்லில் அடிக்கிறாங்க. இப்போன்னு பார்த்து எப்பயும் ஹெல்மெட் போட்டு போகிற மீனா அன்னைக்குன்னு பார்த்து போட்டு அவசர அவசரமாக கிளம்பி போனதில் அதில் இடித்த உடனே அப்படியே நிறுத்தாமல் சர்றன்னு கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க ரோகிணி. கரெக்டாக பிளான் பண்ணி அவங்க இடித்த இடத்துல சிசிடிவி கேமராவே இல்லாத ஒரு லைட்டாக இந்த பக்கம் 2 பக்கமும் வந்து ஒரே செடி மரம் ஒரு செவுறு மட்டும் இருக்கிற இடமா பார்த்து இடிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்க. வந்து ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் கழித்து எல்லாம் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இதை முத்துக்கிட்ட சொல்லி ஐயோன்னு பதறி போய் மொத்த குடும்பமும் இங்கே வந்தா, இங்கே வந்து பார்த்தா மீனா அப்படியே ஃபுல்லாக படுத்த படுக்கையாக இருக்காங்க. நிறைய ரத்தம் போயிடுச்சு. உடனே ரத்தம் வேணுங்கிறாங்க. உடனே முத்து என் ரத்தத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா நைட்டு தான் அவர் குடிச்சிருக்காரு. அவர் பிளட் குரூப்பும் வேறு. அப்போ அங்கே இங்கேன்னு பேசி எல்லாம் பண்ணி பிளட்டை ஏற்பாடு பண்ணி கடைசியில் சீதா வராங்க. சீதா வந்து பிளட்டை கொடுக்குறாங்க. என்னமாமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க பிளட்டெல்லாம் கொடுக்க, சத்யாவும் சீதாவும் பிளட்டெல்லாம் கொடுத்து, இப்போ மீனாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து டாக்டர் வெளில வரும்பொழுது உங்கள் ஒய்ஃப் வந்து அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க, ஸோ உங்களுக்கு உயிருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சந்தோஷமாகி டக்குன்னு கட்டி பிடிச்சிக்கிறாரு முத்து. ஆனான்னு ஒன்று ஷாக் ஆகி பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தவங்களும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ சுயநினைவே இல்லை சுத்தமாக. கோமாவில் தான் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோமாவில் இருந்து இப்போ வந்து பார்ஷியலாக இருக்காங்க. இப்போ கொஞ்சம் செமி கான்ஷியஸாக இருக்காங்க அவங்க. இப்போ அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு மெமரியில் பெருசாக வந்து பாதிப்பு இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்தா அவங்களுக்கு மோஸ்ட்லி நீங்கள் யாருன்னு தெரியாமல் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அம்னீஷியா மாதிரி ஒரு நோய் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்கள இப்போ குழந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணி பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணணும். அவங்களுக்கு பழசெல்லாமே மறந்துருக்கும், நீங்கள் யாருன்னு கூட தெரியாமல் இருக்கும். அப்படிங்கும் போதே அப்பாடான்னு இப்போ தான் ரோகிணி பெருமூச்சு விட்றாங்க பக்கத்துலேருந்து. இந்த பக்கம் அப்படியே வந்து இப்போ உடஞ்சி போய் இப்படியே வந்து முத்து அழ ஆரம்பிக்க, இப்போ நேராக உள்ளார போய் பார்த்தா மீனா அப்படியே வந்து கட்டு போட்டு உட்காந்துருக்காங்க. உட்காந்துன்னு மீனான்னு இவர் கிட்டக்க போகும்போது நீங்கள் யார் அப்படின்னு அவங்க கேட்குறத கேட்டு இன்னமும் ஒரு தேம்பி அழ ஆரம்பிக்க, இப்போதைக்கு ரோகிணி நம்ம மாட்ட மாட்டோம், நம்மளோட பற்றி இந்த பிரச்சனை ஒன்று முடிஞ்சிருச்சு, எப்படியோ மாட்டுற மாதிரி மாட்டோம், ஆனால் மீனாவுக்கு அடிபட்டதுக்கு யார் காரணம் யாரும் கண்டுபிடிக்க போகிறதில்ல அப்படிங்கும் போதே கரெக்டாக வந்து இப்போ சிட்டி ரோகிணிக்கு கால் பண்ணி, என்ன ரோகிணி உங்களோட பரம எதிரியை முடிச்சிட்டிங்க போல இருக்கே, நீங்கள் இடிச்சு தள்ளிட்டு போனதை நானும் என்ன வேகமாக போகிறாங்க ரோகிணி, அதுவும் முன்னாடி மீனா வேற போனாங்களேன்னு சைடில் அந்த பக்கமாக வேலையாக வந்தவன் பார்த்தேன், உங்கள் காருக்கு பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் தான் அந்த காரை ஓட்டினீங்கிறது ஒரு வீடியோ தான் வச்சுருக்கேன், சரி நம்ம ஒரு டீலை பேசுவோமா அப்படின்னு ஃபோனை வைக்க, ஐயோ அப்போ சிக்கிட்டோமா இந்த இவன்ட்ட அப்படின்னு இவங்க யோசிக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உண்மை தெரிஞ்சால் நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களே அப்படிங்கிற பயத்தில் இப்போ வந்து மறைக்கிறதுக்கு எந்த லெவலுக்குலாம் எந்த எக்ஸ்ட்ரீம்க்குலாம் அவங்க போக போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் நடக்கிறதுக்கான ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மீனாவை போட்டு தள்ளுற அளவுக்கு வந்து ரோகிணி இறங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த கதை போகிற போக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மீனா ஏதோ அவங்க தப்பு செஞ்ச மாதிரி குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு கடுப்பாகுதாங்கிறதையும் சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ஷனை பற்றி உங்களுடைய கருத்தையும் சொல்லிடுங்க. அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுங்க. தேங்க்யூ.